கர்நாடகாவின் குடகு மாவட்டத்திற்கு சுற்றுலா சென்ற அமெரிக்காவை சேர்ந்த பெண்ணின் பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து ஹோம் ஸ்டேவில் வைத்து ஊழியர் பலாத்காரம் செய்த சம்பவம் அதிர வைத்துள்ளது. மேலும் சம்பவத்தை மூடி மறைக்க முயன்றதாக ஹோம் ஸ்டே உரிமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கர்நாடகாவின் மிகவும் முக்கியமான சுற்றுலா தலமாக குடகு மாவட்டம் உள்ளது. இங்கு காவிரி ஆறு, காஃபி தோட்டங்கள், யானை முகாம்கள் உள்ளனர். மலை பிரதேசம் என்பதால் குளுமையாக இருக்கும். இதனால்தான் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் அதிகமானவர்கள் வந்து செல்கின்றனர். குடகு மாவட்டத்தில் ஹோம் ஸ்டே வசதிகள் உள்ளனர். இதனால் சுற்றுலா பயணிகள் சில நாட்கள் தங்கி இயற்கை அழகை ரசித்து செல்வது வழக்கம். அந்த வகையில் சமீபத்தில் அமெரிக்காவை சேர்ந்த பெண் ஒருவர் சுற்றுலா வந்தார். இந்த அமெரிக்க பெண் குட்டா கிராமத்தில் உள்ள ஹோம் ஸ்டேவில் தங்கினார். ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஊழியர் அங்கு பணியாற்றி வந்தார். இவர் சமையல் தொழிலாளியாகவும் கேர்டேக்கராகவும் பணியாற்றி வந்தார். இந்த ஊழியர் அமெரிக்க சுற்றுலா பயணி தவறான கண்ணோட்டத்தில் பார்த்துள்ளார். அது மட்டுமின்றி அமெரிக்க பெண் குடிக்கும் பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்துள்ளார். அதில் அந்த பெண் மயங்கவே ஊழியர் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதோடு சம்பவம் குறித்து அந்த பெண் வெளியில் கூறிவிடுவார் என பயந்த ஊழியர் 3 நாட்கள் அறையிலேயே பூட்டி வைத்துள்ளார். செல்போனை பிடுங்கி வைத்துக் கொண்டார். இருப்பினும் இந்த சம்பவம் பற்றி ஹோம் ஸ்டே உரிமையாளருக்கு தெரிந்துவிட்டது. ஆனால் அவர் ஊழியருக்கு ஆதரவாக அந்த பெண்ணின் அறையில் உள்ள வைஃபை வசதி உள்பட பிற வசதிகளை துண்டித்துள்ளார். அந்த பெண் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாத வகையில் உரிமையாளர் செயல்பட்டுள்ளார். அதன் பிறகு சம்பவம் குறித்து வெளியில் கூறக்கூடாது என்று மிரட்டி ஊழியர் அந்த பெண்ணை அனுப்பியுள்ளார். குடகிலிருந்து மைசூருவுக்கு வந்த பெண் சம்பவம் தொடர்பாக அமெரிக்க தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு புகார் அளித்தார். இதையடுத்து தூதரகம் உதவி வழங்கப்பட்டதோடு போலீசில் புகார் செய்யப்பட்டது. இந்த புகாரை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இது பற்றி குடகு மாவட்ட எஸ்பி பிந்துமணி ஆர்கே கூறுகையில், சம்பவம் தொடர்பாக ஹோம் ஸ்டே உரிமையாளர், ஊழியர் என 2 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் மே 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்றார்.